ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே விவசாய தோட்டத்தில் பதுங்கியிருந்த 5 அடி நீளமுள்ள மலைப்பாம்பை வனத்துறையினர் பிடித்தனர். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள பங்களாபுதூரில் விவசாய தோட்டம் ஒன்றில் 5 அடி நீளமுள்ள மலைப்பாம்பை கண்டு அதிர்ச்சி அடைந்த தொழிலாளர்கள் வனத்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த கோபி தீயணைப்பு துறையினர் அதனை பிடித்து வனப்பகுதியில் விடுவித்தனர். திருவண்ணாமலையில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டவர்களை பள்ளி நிர்வாகம் வெளியேற சொன்னதால் 200க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலையில் பெஞ்சல் புயலால் நிலச்சரிவு ஏற்பட்ட வஉசி நகரைச் சேர்ந்த மக்கள் அரசு உயர்நிலைப் பள்ளியிலும் தனியார் மண்டபத்திலும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் பள்ளி நிர்வாகத்தினரும் தனியார் மண்டபத்தினரும் அவர்களை வெளியேற சொன்னதால் பாதிக்கப்பட்டவர்கள் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மகாராஷ்டிரா மாநில முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் கலந்து கொண்டார். அண்மையில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணி தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியை கைப்பற்றியது. நீண்ட இழுபறிக்கு பின்னர் தேவேந்திர பட்னாவிஸ் முதலமைச்சராக பதவியேற்றார். இந்நிலையில் பதவியேற்பு விழாவில் முன்னாள் கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் தனது மனைவி அஞ்சலியுடன் கலந்து கொண்டார். மேலும் தொழிலதிபர் குமாரமங்கலம் பிர்லா உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். நடிகர் காளிதாஸ் ஜெயராமின் திருமணத்திற்கு முந்தைய கொண்டாட்ட நிகழ்ச்சி சென்னையில் விமர்சையாக நடைபெற்றது. மலையாள நடிகர் ஜெயராமின் மகன் காளிதாசுக்கும் மாடல் அழகியான தாரணிக்கும் நாளை மறுநாள் திருமணம் நடைபெற உள்ளது. இந்நிலையில் அதற்கு முந்தைய கொண்டாட்ட நிகழ்வு மதுரவாயிலில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஜெயராம் மற்றும் அவரது மனைவி பங்கேற்று தங்களது வருங்கால மருமகளை அனைவருக்கும் அறிமுகம் செய்து வைத்தனர். வங்கதேசத்தில் இந்துக்கள் உள்ளிட்ட சிறுபான்மை சமூகத்தினருக்கு பாதுகாப்பு இல்லை என நாட்டின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா கூறியுள்ளார். இந்தியாவில் தஞ்சமடைந்த பிறகு முதல் முறையாக பொது நிகழ்ச்சி ஒன்றில் காணொலி வாயிலாக உரையாற்றிய அவர் தனது தந்தையைப் போல தன்னையும் தனது சகோதரியையும் படுகொலை செய்ய சதித்திட்டம் தீட்டப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் பிரதமர் பதவியிலிருந்து விலகுவதற்கு கூட தனக்கு அவகாசம் வழங்கப்படவில்லை என ஷேக் ஹசீனா கூறினார். பறவைகளைப் போலவே எழும்பி குதித்து பறக்கும் புதிய ரோபோவை சுவிட்சர்லாந்தைச் சேர்ந்த ஆய்வாளர்கள் உருவாக்கியுள்ளனர். ராவன் என இந்த ரோபோவுக்கு பெயர் சூட்டப்பட்டுள்ளது. பேரிடர் நேரங்களில் கண்காணிக்கும் பணிக்கு ராவன் ரோபோ ஈடுபடுத்தப்படும். மேலும் ஓடுபாதை இல்லாத இக்கட்டான இடங்களிலிருந்து ரோபோக்கள் எழும்பி குதித்து பறப்பது எப்படி என்பதை வடிவமைக்க இந்த ரோபோ புதிய தொடக்கமாக இருக்கும் என்றும் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். மலைச்சாலையில் சென்ற காரின் மீது ராட்சத பாறை உருண்டு விழுந்ததில் 3 பேர் உயிரிழந்தனர். நொடி பொழுதில் நடந்த இந்த கோர விபத்தின் சிசிடிவி காட்சிகள் பின்புறம் இருந்த காரில் பதிவாகியிருந்தது.